2008வது ஆண்டுல தமிழ்நாட்டுல புத்தாண்டை வந்து தூக்கி சித்திரையிலிருந்து தைக்கு மாத்துறாரு கருணாநிதி. நடந்ததா? அதுக்கு பின்னாடி 2011வது ஆண்டுல மூவர் முதலிகள் முற்றம்ங்கிற ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு விளம்பரமே போடுறாங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து ஆய்வு கட்டுரை கேட்கிறோம், எந்த அடிப்படையில நீங்க வந்து புத்தாண்டு வந்து சித்திரையிலிருந்து தைக்கு மாத்தினீங்கன்னா எங்களுக்கு ஆய்வு கட்டுரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு விளம்பரமா பொதுவெளியில வெளியிட்டு ஒரு 33 பேருக்கு வந்து தனியா போஸ்ட் அனுப்புறாங்க, ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புறாங்க. கி வீரமணி, மு கருணாநிதி, ஜெகத் ரட்சகன், அவை நடராஜன், தி ராஜகோபாலன் சொல்லிட்டு முழுசா 33 பேருக்கு வந்து லிஸ்ட் அனுப்புறாங்க. நீங்க வந்து எந்த அடிப்படையில வந்து நீங்க புத்தாண்டை மாத்தீங்கன்னு கேட்கிறப்போ 33 பேர்ல யாரும் ஒரு கட்டுரை கூட கொடுக்க முடியல. அதுக்கு பின்னாடி 2012வது ஆண்டுல ஜெயலலிதா சொல்றாங்க, இவர் வந்து சட்டமன்ற உரை அந்த ஆளுநர் உரையில தான் அறிவிச்சார். அவர் என்ன சொன்னார்னா 1921வது ஆண்டு அறிஞர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நாங்க வந்து புத்தாண்டை மாத்திரம். 1921வது ஆண்டுல அப்படி ஒரு கூட்டம் நடந்ததுக்கு ஆதாரமே கிடையாது. நிறைய பேர் தெரிவிக்கா இருந்தாங்க, ஆதாரம் கிடையாது. ஜெயலலிதா வந்து சொன்னாங்க சொல்றாங்கல்ல, இந்த கதை ஒவ்வொரு சித்திரையிலையும் வந்து இந்த கதையை தூக்கிட்டு வந்தாங்க. 1921வது ஆண்டில் அறிஞர்கள் கூடி பேசினாங்க, மீட்டிங் போட்டாங்க. அதான் தை 1ன்னு சொன்னாங்க. எந்த மாசம் எத்தனாம் தேதி மீட்டிங் போட்டாங்க? இவ்வளவுதான் கேள்வி. பெரிய கேள்வி எல்லாம் கேட்கல. எந்த மாசம் எத்தனாம் தேதி மீட்டிங் போட்டாங்க? அங்க வந்து அறிஞர்களோட பட்டியல் சொல்றாங்கல்ல, அந்த அவ்வளவு அறிஞர்களும் பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்காங்க, எழுதிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்களுடைய பேச்சுலயோ எழுத்துலயோ தை 1 தமிழ் புத்தாண்டு நீங்க குறிப்பிட்டிருக்காங்களா? இல்ல திருவள்ளுவர் வந்து தையில பிறந்தாருன்னு அறிஞர்கள் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க நிரூபிக்க முடியுமா? பாரதிதாசனோட வரிகளை போடுவாங்கல்ல, நித்திரையில் இருக்கும் தமிழா. ரொம்ப எளிமை. அந்த கவிதை எந்த தொகுப்புல வந்தது அல்லது எந்த வார இதழ் மாத இதழ்ல வந்ததுன்னு இவங்க சொன்னாங்கன்னு நாங்க தெரிஞ்சுப்போம். இவ்வளவுதான் கேள்வி. பாரதிதாசன் எழுதுனது இல்லையா? இல்ல எழுதல. என்னடா சொல்றீங்க? மறைமலடிகள் சொல்லல, பாரதிதாசன் எழுதல, எந்த ஆதாரமும் இல்லாம இவ்வளவு கதை 1970க்கு பின்னாடி எழுதுறாங்க உட்காந்துட்டு ஒரு புத்தாண்டை மாத்தணும்ட்டு. புரியுதா உங்களுக்கு? குழப்பத்தை இன்னைக்குமே குழப்பமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் சித்திரை புத்தாண்டுல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இல்ல தை தான் புத்தாண்டுன்றாங்க. அப்ப உங்க ஆட்சி தானே மாத்திக்க வேண்டியதானே? 2012வது ஆண்டுல ஜெயலலிதா வந்து ஆதாரமற்ற முறையில ஆண்டு மாற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதை வந்து மாத்தினாங்க சித்திரைக்கு. உங்களால திருப்பி மாத்த முடியல, ஆதாரம் இல்ல உங்ககிட்ட. இன்னும் சொல்றேன், இங்க கூடுன அறிஞர்கள் பட்டியலும் கொடுப்பாங்கல்ல, மறைமலடிகள் அவர் இவரும் கொடுப்பாங்க ஒரு பட்டியல். அவ்வளவு அறிஞர்களும் ஒன்னா கூடி வைகாசி மாசத்துல திருவள்ளுவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுனாங்கிறதுக்கு என்னால 100 ஆதாரங்கள் கொடுக்க முடியும். அவங்க வைகாசியில கொண்டாடின திருவள்ளுவர் திருநாளை தைக்கு திராவிடம் வந்து மாற்றியது, அவ்வளவு அறிஞர்களையும் அவமதித்து மாற்றியதுங்கிறதா வரலாறே தவிர அவங்க வந்து தைக்கு வந்து மாத்தினு கேட்டதா எங்கேயும் வரலாறு இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்படியாக எவ்வளவு முடியுமோ சோழர்களை அவமானப்படுத்த வேண்டியது, பல்லவர்களை அவமானப்படுத்த வேண்டியது, கற்காலம்னு சொன்னா அதெல்லாம் கற்காலம் உங்களுக்கு கிடையாதுங்க வேண்டியது, இரும்பு காலம்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க வேண்டியது, தமிழ் மொழியோட பழமை பேசினா நம்மள வந்து மொழிவெறியன்னு சொல்ல வேண்டியது, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ. சொந்த இது நிலம் தானா இதுன்னு நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு நம்மள வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க.